முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கான ஒரு முக்கிய விஷயத்தை கூறவே அப்பா நான் வந்துள்ளேன். உன்னால் இதை கேட்க முடிந்தால் முழுமையாக கேள் தங்கமே, தவற விடாதே. நீ இத்தனை நாட்களாக என்னிடம் எது வேண்டும் என்று கேட்டு நின்றாயோ, அழுது கொண்டிருந்தாயோ, அது உன் கைகளில் வந்தடைய போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்த அனைத்து விஷயத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. சில விஷயங்கள் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்து ஆனந்தத்தின் உச்சிக்கே அழைத்து சென்று விடுகின்றது. ஆனால் சில விஷயங்களோ உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை சூழ்ந்து உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சரிபாதை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வதுதான். எதிர்பார்ப்பால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களையும் காயங்களையும் பரிசாக பெற்றுவிட்டாய். இன்றளவு கூட மற்றவர்களின் அன்பிற்காக எதிர்பார்த்து நிற்கின்றாய். என் அன்பான குழந்தையே, இந்த உலகத்தில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்ற உண்மையை நீ புரிந்து கொண்டால் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டாய். நீ எதிர்பார்ப்பு இறுதியில் எஞ்சிய ஏமாற்றத்தை வைத்து கொண்டு கண்ணீருடன் உன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. நீ தெளிவாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிடாதே. இலக்கில் கவனமாய் இரு. மனிதர்களை நம்புவதை விட இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வை. பொய்யான மனிதர்கள் நிழலில் வாழ்வதை விட உண்மையான தனிமையில் வாழ்ந்து விடலாம் என்பதை நீயே யோசி. உனக்கு தனிமை கூட சில சமயங்களில் ஆறுதலாக இருக்கும். ஆனால் பொய்யான உறவுகளும் போலியான உறவுகளும் எப்பொழுதும் உனக்கு கசப்புகளையும் கஷ்டத்தையும் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும். எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே. உன்னுடன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கிறதே என கலங்காதே. அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரம் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காதே. துணிவே துணை என்ற பழமொழியை எடுத்துக்கொண்டு எந்த செயலை செய்தாலும் துணிவுடன் செய். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. நான் எதை தொட்டாலும் அது தோல்வியில்தான் முடிகின்றது. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அல்ல, துரதிர்ஷ்டசாலி என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல. உன்னுடைய இலக்கில் நீ கவனமாக இருந்தால் நிச்சயம் உன்னுடைய கைகளில் வெற்றி வந்து சேரும். அதற்கு உறுதுணையாக அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ இழந்த அனைத்தையுமே உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.